ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நைவ் பேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமெயிலை ஹேம் இமெயிலா இல்லாட்டி ஸ்பேம் இமெயிலான்ட்டு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம வந்து 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 வீடியோஸில் வந்து எப்படி இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். ஒரு இமெயில் ஸ்பேம் இமெயில்னால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஒரு இமெயில் ஹேம் இமெயிலா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூவை கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ரிசல்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ் லேபிளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமோ அந்த கிளாஸ் லேபிளில் அந்த அன்னோன் இமெயிலுக்கு வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 ஃபார்முலா வந்து நம்ம பெருசாக இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஃபார்முலாவை நம்ம ஷார்ட்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கடைசி ரெப்ரசன்டேஷனை இங்கே நான் பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த 2 ஃபார்முலாவோட ஜெனரிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லப்ளாஸ் ஸ்மூத்திங் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அண்ட் இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு அன்னோன் இமெயில் வருது. அந்த அன்னோன் இமெயிலில் 2 வேர்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரி அண்ட் பார்ட்டி அப்படின்ட்டு. ஸோ இந்த இமெயிலை நம்ம ஹேம் இமெயிலா இல்லாட்டி ஸ்பேம் இமெயிலா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அண்ட் எப்படி வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அண்ட் அதேமாரி எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஹேம் இமெயில் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் இமெயில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து நடக்குது. ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேர்ட் அக்கரன்ஸ் வந்து 0 ப்ராபபிலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த என்டையர் மல்டிப்ளிகேஷன் வந்து 0 வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வேர்ட் அக்கரன்ஸ் 0வாக இல்லைன்னா அப்போ நம்மளுக்கு ஷுவராக வந்து 0 வராது. ஸோ வேர்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் 1 கிளாஸ் அண்ட் மிஸ்ஸிங் இன் another. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி அண்ட் லாட்ரின்ட்டு 2 வேர்டு இருக்குல்ல. ஸோ லாட்ரி வந்து ஸ்பேம் மெசேஜ்லையும் இருக்குது ஹேம் மெசேஜ்லையும் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. பார்ட்டி வந்து ஸ்பேம் மெசேஜில் மட்டும்தான் இருக்குது, ஹேம் மெசேஜில் இல்லை. ஸோ நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில். ஸோ இது மாதிரி சினாரியோவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேமில் வந்து லாட்ரி பார்ட்டியோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வேர்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0வாக இருக்கிறதுனால இது இந்த ஹோல் வேல்யூவையுமே வந்து 0 ஆகிக்கிறோம். ஸோ ஏன்னா எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 is 0. ஸோ லாட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 1. பட் ஆனால் பார்ட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதனால் அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0 இன் ஹேம் கேஸ். ஸோ இந்த ஒரு 0 அக்கரன்ஸ்னால இந்த ஹோல் டேர்மோட வேல்யூமே வந்து 0 ஆயிடுது. ஸோ எப்படி வந்து இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங் வந்து யூஸ் பண்ணி எப்படி இந்த இஷ்யூவை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வேர்ட் ப்ரெசென்ட் only in 1 class and missing in another. ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி வாட் ஹேப்பன்ஸ் if word is present in spam but not in ham. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால we might get 0 probability for few classes. ஸோ எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸிங் லப்ளாஸ் ஸ்மூத்திங். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னால தான் வந்து நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங் அப்படின்ற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்னொரு அக்கரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வேர்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் 1 class அண்ட் மிஸ்ஸிங் இன் another இன் ட்ரைனிங் டேட்டா அதை பற்றி மட்டும் தான் வந்து நம்ம பார்த்தோம். பட் இப்போது ஒரு வேர்டு இருக்குது, அது இந்த வேர்டு வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் 2 கிளாஸ்லையுமே இல்லை. ஸோ இங்கே வந்து ப்ரெசென்ட் இன் 1 class அண்ட் மிஸ்ஸிங் இன் another அப்படின்னு மட்டும்தான் பார்த்தோம். இன்கேஸ் ஒரு வேர்டு வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டாவில் 2 கிளாஸ்லையுமே இல்லை, ஆனால் நம்ம டெஸ்ட் டேட்டாவில் மட்டும் அந்த வேர்டு வந்திருக்குன்னா நம்ம எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து ப்ரெடிக்ஷன்லேருந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இன்னொரு சினாரியோ. இதுக்கு வந்து நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு மட்டும் தான் வந்து லப்ளாஸ் ஸ்மூத்திங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ லப்ளாஸ் ஸ்மூத்திங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் இன் ஸ்பேம் இமெயில் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் இன் ஹேம் இமெயிலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஃபார்முலாவை பார்த்தோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த வேர்ட் அக்கர்ஸ் இன் ஸ்பேம் இமெயில் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஸ்பேம் இமெயில். ஸோ லப்ளாஸ் ஸ்மூத்திங்கில் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை லைட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். இங்கே வந்து ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நியூமரேட்டரில் ஆட் பண்ணுவோம் அண்ட் ப்ளஸ் வி அப்படின்ற ஒரு டேர்மை வந்து டினாமினேட்டரில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எப்போவுமே 1ஆக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1. ஸோ எதுக்காக 1 வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து vocabulary. ஸோ vocabularyனா வந்து ஒன்றும் இல்லை, ஸ்பேம் மெசேஜஸில் வந்து 14 வேர்ட்ஸ் இருக்குது, ஹேம் மெசேஜஸில் வந்து டோட்டலாக 7 வேர்ட்ஸ் இருக்குன்னா இதுதான் நம்மளோட vocabulary. ஸோ இதோட ரிசல்ட் வந்து 21. ஸோ டோட்டலாக 21 வேர்ட்ஸ் தான் வந்து vocabulary வி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஹேம், ஸோ வேர்ட் அக்கரன்ஸ் இன் ஹேம் கிளாஸ்
அதுக்கும் வந்து நம்ம இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ளஸ் ஆல்ஃபா அண்ட் ப்ளஸ் வியை வந்து நம்ம இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ நியூ ப்ராபபிலிட்டி ஃபார்முலா டு ஃபைண்ட் வேர்ட் அக்கரன்ஸ் இன் ஸ்பேம் இமெயில் அண்ட் வேர்ட் அக்கரன்ஸ் இன் ஹேம் இமெயில். ஸோ இந்த லப்லாஸ் ஸ்மூத்திங் வந்து நம்ம லைக்லிஹுட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ probability of A given B is equal to probability of B given A into probability of A. ஸோ டினாமினேட்டரை வந்து நம்ம கேல்குலேஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம்ல. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு யூஸிங் நைவ் பேஸ். அண்ட் இதில் வந்து இந்த பாட்டை வந்து நம்ம லைக்லிஹுட் அப்படின்ட்டு சொல்லுவோம், அண்ட் இந்த பாட்டை வந்து நம்ம ப்ரையார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த லப்லாஸ் ஸ்மூத்திங் வந்து இந்த லைக்லிஹுட் பாட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம், இந்த ப்ரையர் பாட்டுக்கு வந்து அப்ளை பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ரையரில் வந்து நம்ம ஸ்பேம் கண்டிஷன் ஆன் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம எங்கேயுமே வந்து ரிப்ரசென்ட் பண்ணல. நம்ம ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேமை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேமை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம் இந்த செகண்ட் பார்ட்டில். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் ஸ்பேம் மெசேஜஸ் அக்கர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மெசேஜஸ். நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஒரு வாட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எதுக்காக இந்த ஃபார்முலாலாம் நம்ம இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். அண்ட் ஹேமோட ஃபார்முலாலையும் வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ எந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணுறோன்னா வந்து ஒன்லி இந்த ஃபார் த லைக்லிஹுட் டேர்ம்ஸ். ஸோ நம்ம ஹேம் ஸ்பேம் கிளாசிஃபிகேஷன் பார்த்த மாதிரி நம்ம இன்னொரு யூஸ் கேஸில் ஒர்க் பண்ண போகிறோம், ஃபிலிம் ரிவ்யூ யூஸ் கேஸ். ஸோ நம்மக்கிட்ட டோட்டலாக வந்து 5 ரிவ்யூஸ் இருக்குது ஏன்னா ட்ரைனிங் டேட்டா செட். அதில் வந்து 3 நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது அண்ட் 2 பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு அன்னோன் ரிவ்யூ வருது. இந்த அன்னோன் ரிவ்யூ வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவா இல்லாட்டி பாசிட்டிவ் ரிவ்யூவா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து நைவ் பேஸ் யூஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி வந்து 0 ப்ராபபிலிட்டி அக்கரன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணுவோம் யூசிங் லப்லாஸ் ஸ்மூத்திங் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த 2 ஃபார்முலா தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் வெதர் தட் அன்னோன் ரிவ்யூ இஸ் அ பாசிட்டிவ் ரிவ்யூ ஆர் அ நெகட்டிவ் ரிவ்யூ. பாசிட்டிவ் ரிவ்யூக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்முலா. அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் கிவன் த சென்டென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1 கிவன் positive review into probability of word 2 given positive review into probability of word 3 given positive review into probability of positive review. இங்க plus வந்து positive review represent பண்ணுது அப்படினு assume பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பேம் ஹேம் கிளாசிஃபிகேஷன் பார்த்த மாதிரி அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டு கிளாசிஃபை நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ word 1 given negative review into word 2 given negative review into word 3 given negative review into probability of negative review. இப்போ இங்க இருக்கிற இந்த வேல்யூஸோட இங்க இருக்கிற இந்த டேர்ம்ஸோட வேல்யூஸை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெகட்டிவ் ரிவ்யூக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃபார்முலா. ஸோ அதனால இதை நான் பெருசாக ஹைலைட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் இருக்கிற இந்த லாஸ்ட் டேர்ம் ப்ரையாரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரையார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து total number of time negative review occurs divided by total number of reviews. So total number of negative reviews வந்து 3, அதனால தான் 3 divided by 5. So prior for negative review கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ likelihood for word 1 given negative review, likelihood for word 2 given negative review, likelihood for word 3 given negative review கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். So probability of predictable given negative review, probability of no given negative review, probability of fun given negative review. எதுக்காக இங்க predictable no fun வந்திருக்குன்னா வந்து நம்மளோட word 1 வந்து predictable, word 2 வந்து no, word 3 வந்து fun in our sentence. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு தான் வந்து நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூவா நெகட்டிவ் ரிவ்யூவா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ண போறோம். ஸோ அதனால தான் வந்து வேர்ட் 1ல வந்து ப்ரெடிக்டபிள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், வேர்ட் 2ல வந்து நோ சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம், அண்ட் வேர்ட் 3ல வந்து ஃபன் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா வந்து இப்போ நம்ம லப்லாஸ் ஸ்மூத்திங் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ லப்லாஸ் ஸ்மூத்திங்ல வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா டேர்ம் அண்ட் vocabulary சைஸை வந்து இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெடிக்டபிள் கிவன் நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ரெடிக்டபிள் அக்கர்ஸ் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ இந்த 3 மெசேஜில் ப்ரெடிக்டபிள் எவ்வளோ வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் அக்கர் ஆகுது. அதனால தான் இங்கே இருக்கிற இந்த 1 டேர்ம் 1 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் +1. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஆல்ஃபா வேல்யூவில் வந்து நம்ம 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரெக்கமெண்டட் வேல்யூ ஃபார் ஆல்ஃபா.
ஸோ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஓவர்ஃபிட்டிங் அண்டர்ஃபிட்டிங் இஷ்யூ வரும். அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ரெக்கமெண்டட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் இப்போது இங்கே ஆல்ஃபாவில் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 வேல்யூ இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 14 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து 14. ஸோ நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். ப்ளஸ் 20 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து total number of words in the negative review as well as positive review. So இதுதான் வந்து நம்மளோட vocabulary. So அதோட size வந்து 20. So அதனால தான் வந்து denominatorல 14 plus 20 வந்து கிடைச்சிருக்கு. So இதே மாதிரி நம்ம probability of no given negative review, probability of fun given negative review calculate பண்ணோம். So இது calculate பண்ண அப்புறமா இதோட values இந்த formula substitute பண்ணா நம்மளுக்கு வந்து result 6.1 into 10 to the power of minus 5 அப்படின்ட்டு கிடைக்கும். So இதுதான் வந்து probability value that this sentence belong to the negative class. So இப்போ இதே மாதிரி நம்ம வந்து probability of this sentence belong to the positive class வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்முலா எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவில் அகெயின் நம்ம வந்து இந்த ப்ரையர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது probability of positive class. ஸோ டோட்டலாக வந்து 2 பாசிட்டிவ் கிளாஸ் தான் இருக்கு, அதாவது பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அதனால தான் வந்து 2 divided by 5. நெக்ஸ்ட் probability of word 1 given positive class, probability of word 2 given positive class, probability of word 3 given positive class கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ probability of predictable given positive class. ஸோ இப்போ predictableல வந்து நம்மளோட பாசிட்டிவ் கிளாஸ், அதாவது பாசிட்டிவ் ரிவ்யூவில் எவ்வளோ டைம்ஸ் ப்ரெடிக்டபிள் ஆக்கர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவில் ப்ரெடிக்டபிள் அப்படின்ற வேர்டு எங்கேயுமே வந்து அக்கர் ஆகலை. ஸோ நம்ம இந்த 2 மெசேஜ் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார் பாசிட்டிவ் ரிவ்யூ அண்ட் செகண்ட் மெசேஜ் ஃபார் பாசிட்டிவ் ரிவ்யூ. இதில் வந்து ப்ரெடிக்டபிள் அப்படின்ற ஒரு டேர்மே அக்கர் ஆகலை, அதனால தான் இங்கே 0 இருக்குது. ப்ளஸ் 1 வந்து நம்மளோட ஆல்ஃபா டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த பாசிட்டிவ் ரிவ்யூ 9 ப்ளஸ் டோட்டல் vocabulary சைஸ். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூ அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூ ரெண்டுத்துலையுமே வந்து டோட்டலாக 20 வேர்ட்ஸ் இருக்குது, அதனால தான் 20. ஸோ இதுதான் வந்து value for probability of predictable given positive. ஸோ இதே போல் நம்ம வந்து probability of no given positive வந்து கண்டுபிடிக்கணும். அகைன் no அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நம்மளோட பாசிட்டிவ் ரிவ்யூவில் அக்கர் ஆகல, அதனால தான் வந்து 0 ப்ளஸ் ஆல்ஃபா வந்து 1 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் கிளாஸ் ப்ளஸ் டோட்டல் vocabulary சைஸ் நம்ம இங்கே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபன்னுக்கு வந்து கண்டுபிடிப்போம். இதில் வந்து ஃபன் வந்து ஒரே ஒரு வேர்ட் டைம் அக்கர் ஆகுது, அதனால தான் 1 + 1 டிவைடட் பை 9 + 20 இருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 3.2 into 10 to the power of minus 5 கிடச்சிரும். ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் எது வந்து கிரேட்டர் வேல்யூ. ஸோ கிரேட்டர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கிரேட்டர் வேல்யூ 6.1 into 10 to the power of minus 5. அதனால இந்த unknown sentence belongs to a நெகட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங் எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நியூமரேட்டரில் 1 ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கே அண்ட் டினாமினேட்டரில் vocabulary ஆட் பண்ணியிருப்போம், அதனால தான் இந்த 120 அப்படின்ற டேர்ம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அக்கர் ஆகுது. ஸோ நம்ம வந்து லப்ளாஸ் ஸ்மூத்திங் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கே வந்து 0 ப்ராபபிலிட்டி அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0 ப்ராபபிலிட்டி நம்மளோட இந்த பாசிட்டிவ் ஃபார்முலாவில் மட்டும்தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0 இருக்குல்ல, அண்ட் இங்கே இருக்குல்ல 0, அண்ட் இதுதான் வந்து நம்மளோட 0 ப்ராபபிலிட்டி. இன்கேஸ் நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங் யூஸ் பண்ணலன்னா இந்த என்டையர் இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். பட் ஆனால் நம்ம லப்ளாஸ் ஸ்மூத்திங் அப்ளை பண்ணதுனால இங்கே வந்து 1 டிவைடட் பை 29 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ஃபா வேல்யூ ஹையாக இருந்தால் அண்டர் ஃபிட்டிங் நடக்கும் அண்ட் லோவாக இருந்தால் ஓவர் ஃபிட்டிங் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இதனால இது மாதிரி நடக்கும் அப்படின்றத இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லப்ளாஸ் ஸ்மூத்திங் வந்து லைக்லிஹுட் டேர்ம்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம், நம்ம ப்ரையர் ப்ராபபிலிட்டி கால்குலேஷனுக்கு அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ லைக்லிஹுட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் ப்ரெசென்ட் இன் சம் கிளாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெடிக்டபிள் கிவன் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டிவைடட் பை 14. ஸோ 0 ப்ராபபிலிட்டி அக்கரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம இப்படி ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டிவைடட் பை vocabulary. ஸோ இன்கேஸ் ஆல்ஃபா வேல்யூ 1னா இங்கே இருக்கிற இந்த டேர்ம் வந்து 1 டிவைடட் பை vocabularyல வந்து 20 வேர்ட்ஸ் இருக்குது, அதனால 1 டிவைடட் பை 20 அப்படின்ட்டு மாறிடும். இன்கேஸ் ஆல்ஃபாவில் வந்து 1000 அப்படின்ட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் வந்து 1000 அப்படின்ட்டு நம்ம
அசைன் பண்ணிடுவோம். அண்ட் கீழே இருக்கிற vocabulary எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 into 1000 அப்படின்ட்டு மாறிடும். ஸோ எதுக்காக 20 into 1000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ 1 இருக்கும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை vocabulary இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்ட்டுனா 20 into 1. ஸோ 20 into 1 இஸ் ஈக்குவல் டு 20ல. ஸோ அதனால டினாமினேட்டரில் எந்த சேஞ்சுமே நம்மளுக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் ஆல்ஃபா வேல்யூ 1000னா டினாமினேட்டர்ல வந்து நம்ம அந்த vocabularyயை வந்து ஆல்ஃபா வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால 20 into 1000 அப்படின்ட்டு டினாமினேட்டர் மாறிடும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் ப்ரெடிக்டபிள் அக்கரிங் இன் த நெகட்டிவ் கிளாஸ். அண்ட் இங்க வந்து நம்மளோட ஒரிஜினல் ப்ராபபிலிட்டி வேல்யூ எங்க இருக்கு? ஒரிஜினல் ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் டைம் ப்ரெடிக்டபிள் அக்கர்ஸ் இன் த நெகட்டிவ் கிளாஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த நெகட்டிவ் கிளாஸ். இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் பண்ணிருக்கோம் டு அவாய்ட் ஜீரோ ப்ராபபிலிட்டி, அதாவது 1000 டிவைடட் பை vocabulary சைஸ் இன்டூ 1000. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா இஸ் டாமினேட்டிங் அவர் அவுட்புட். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, ஒரு ரிசல்ட் சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் 0.02 அப்படின்ட்டு வருதுன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 0.02 வந்து இஸ் டாமினேட்டட் பை திஸ் ஆல்ஃபா வேல்யூ. ஏன்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து இங்கேயும் 1000 மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்க டினாமினேட்டர்ல vocabulary சைஸோடையும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஆல்ஃபா வேல்யூ தான் வந்து டாமினேட் பண்ணுது இந்த ரிசல்ட்டை. ஸோ அதனால தான் வந்து இங்க அண்டர்ஃபிட்டிங் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம். எதனால அண்டர்ஃபிட்டிங் நடக்கும்னா நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து மற்ற வேர்டோட ப்ராபபிலிட்டிஸையும் வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஆஃப் த சென்டென்ஸ் இன் நெகட்டிவ் கிளாஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் த சென்டென்ஸ் இன் பாசிட்டிவ் கிளாஸை கண்டுபிடிக்கும் போது ரெண்டு வேல்யூமே வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 0.5 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி 0.5 அப்படின்ட்டு அப்ராக்சிமேட்டா வரும்போது நம்மளால வந்து கம்பேர் பண்ணி டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இங்கே அண்டர் ஃபிட்டிங் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓவர் ஃபிட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஓவர் ஃபிட்டிங் எப்போ நடக்கும்னா வந்து நான் when we assign low value for alpha, இப்போ ஆல்ஃபா வேல்யூல 0 அசைன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம Laplace smoothing வந்து likelihood termக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ probability of word predictable given negative class என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 divided by 14 அண்ட் இதோட சேர்த்து நம்ம இப்போ ஆல்ஃபா வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நியூமரேட்டர்ல வந்து ஆல்ஃபா இருக்கும், டினாமினேட்டர்ல வந்து நம்மளோட vocabulary size into ஆல்ஃபா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெடிக்டபிள் ஃபார் நெகட்டிவ் கிளாஸை கண்டுபிடிப்போம். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெடிக்டபிள் ஃபார் பாசிட்டிவ் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்டபிள் அப்படின்ற வேர்டு வந்து பாசிட்டிவ் கிளாஸில் அக்கர் ஆகல, அதனால 0 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ப்ரெடிக்டபிள் வந்து 9 பிளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை vocabulary சைஸ் இன்டூ ஆல்ஃபா. ஸோ இதுதான் வந்து ஃபார் பாசிட்டிவ் கிளாஸ் அண்ட் இதுதான் வந்து இதுதான் வந்து ஃபார் நெகட்டிவ் கிளாஸ் அண்ட் இதுதான் வந்து ஃபார் பாசிட்டிவ் கிளாஸ். ஸோ ஆல்ஃபா வேல்யூ 0 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன நடக்கும்? ஸோ நம்மளோட நெகட்டிவ் கிளாஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ 0 டிவைடட் பை vocabulary சைஸ் இன்டூ 0 வந்து இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிரும். நம்மளுக்கு ரிசல்ட் ஸ்டில் 1/14 மட்டும்தான் இருக்கும். பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் கிளாஸ்க்கு வந்து எப்படி அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0 டிவைடட் பை vocabulary சைஸ் இன்டூ ஆல்ஃபா வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து ஸ்டில் 0வா இருக்கும். நம்மளுக்கு இந்த சைட் டேர்ம்லயும் வந்து 0 டிவைடட் பை 9 இருக்கு. ஸோ அதனால இங்கேயும் 0 தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 0 ப்ராபபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஸ்டில் அந்த இஷ்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றோம். ஸோ நத்திங் இஸ் ஆடட் இன் நியூமரேட்டர் ஃபார் ஆல்ஃபா, ஸோ வி ஆர் ஸ்டில் ஸ்டக் இன் த 0 ப்ராபபிலிட்டி இஷ்யூ தட் வாஸ் டிஸ்கஸ்ட் earlier. Scenario 2. ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்டபிள் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்மளோட பாசிட்டிவ் கிளாஸ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் கிளாஸ்ல இருக்கு அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் கிளாஸ் அண்ட் நெகட்டிவ் கிளாஸ்ல அக்கர் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிவைடட் பை 14 இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெடிக்டபிள் இன் நெகட்டிவ் கிளாஸ் அண்ட் பாசிட்டிவ் கிளாஸ்லயும் இருக்கு அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஒரே ஒரு அக்கரன்ஸ் தான் இருக்கு, 1 டிவைடட் பை 9 அப்படின்ட்டு வந்துடும். அண்ட் இங்க வந்து நம்ம ஆல்ஃபா வேல்யூ 0 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா இங்க வந்து நம்மளோட ப்ரெடிக்டபிள் வந்து இப்போ என்ன அசியூம் பண்றோம்னா வந்து இஸ் பிரசன்ட் இன் த போத் கிளாஸ். ஸோ 0 ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு அக்கர் ஆகாது ஈவன் when we substitute 0 for alpha. ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா வந்து ப்ரெடிக்டபிள் அப்படின்ற வேர்டு வந்து இஸ்
present only in negative class and not in positive class. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த issue occur ஆகும். And second pointல நம்ம என்ன சொல்றோம்னா வந்து predictable is occurring in both the classes. இப்போ இந்த third pointல நம்ம என்ன scenario consider பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து predictable is present only in the positive class and not in the negative class. So இது மாதிரி scenarioல என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். So predictable வந்து positive classல மட்டும் தான் occur ஆகுது. So ஒரு word மட்டும் தான் இங்க predictable அப்படினு இருக்குன்னு assume பண்ணிக்கங்க. So probability of predictable given positive class எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1 divided by 9 plus alpha ல வந்து நம்ம 0 substitute பண்ண போறோம். So 0 divided by 20 into 0. So இதுதான் வந்து probability of predictable given positive class. இப்போ probability of predictable given negative class என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 divided by 14. So assume predictable அப்படின்ற ஒரு word வந்து நம்மளோட negative class இல்ல அப்படின்ட்டு. So அதனால 0 divided by 14 plus alpha value வந்து 0 divided by 20 into 0. So இது மாதிரி substitute பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? We will get probability as 0 for the negative class. So இந்த term full 0 ஆயிரும். And இங்க வந்து நம்மளுக்கு 1 divided by 9 அப்படின்ட்டு வரும் for the positive class. So நம்ம வந்து நம்மளோட டேட்டா செட்ல வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணோம். என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா செட்ல வந்து predictable அப்படின்ற வேர்டு வந்து நம்மளோட நெகட்டிவ் கிளாஸ்ல இல்ல பட் பாசிட்டிவ் கிளாஸ்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அசம்ப்ஷன் வச்சோம். ஸோ அது மாதிரி அசம்ப்ஷன் வைக்கும்போது நம்மளோட மாடல் வந்து இந்த ஸ்மால் சேஞ்ச் அதாவது ஒரு வேர்டை மட்டும் ஒரு கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு கிளாஸ்ல வந்து ஆட் பண்ணோம். ஒரு ஸ்மால் சேஞ்ச்னால மாடல் வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூவே வந்து சேஞ்ச் பண்ணிரும். ஏன்னா இப்போ மாடல் என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த predictable no fun அப்படின்ற இந்த சென்டென்ஸ்க்கு this will belong to a positive class அப்படின்ட்டு சொல்லும். ஸோ எதுக்காக பாசிட்டிவ் கிளாஸ் அப்படின்னா நம்மளோட predictable given negative class ஓட probability value 0 இல்ல. ஸோ அதனால இந்த 0 என்ன பண்ணுன்னா வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா வேல்யூஸ்மே வந்து 0 ஆக்கிரும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் 0 அப்படின்ட்டு கிடைச்சிரும். ஆனா இப்போ நம்ம என்ன அசம்ப்ஷன் வைக்கிறோம் predictable is present only in the positive class அப்படின்ட்டு. அதனால பாசிட்டிவ் கிளாஸ்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது 0 is less than இங்க வந்து ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 வருதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிடுவோம்னா வந்து predictable no fun will belong to the positive class. ஏன்னா பாசிட்டிவ் கிளாஸோட வேல்யூ தான் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம டேட்டா செட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா அது நம்ம மாடலோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து ரொம்ப பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மாடல் வந்து டோட்டலா அதோட prediction வந்து சேஞ்ச் பண்ணிடுது from negative to positive. So model is sensitive to small changes in the data. So இதுதான் வந்து overfitting அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து ஆல்ஃபா வேல்யூல வந்து நம்ம லோ வேல்யூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெக்கமெண்டட் வேல்யூ ஃபார் ஆல்ஃபா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1. ஸோ 1 யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அண்டர் ஃபிட்டிங்கும் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அண்ட் ஓவர் ஃபிட்டிங்கும் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லாக் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் நைவ் பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக நைவ் பேஸ் ஃபார்ம்ல நம்ம லாக் ப்ராபபிலிட்டி வந்து அப்ளை பண்ணுறோம் அண்ட் என்ன இஷ்யூ வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம் வித்தவுட் யூசிங் லாக் ப்ராபபிலிட்டி அப்படின்றத பார்க்கலாம்.